ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது நேயர்களே, அது என்னவென்று பார்ப்போம். அண்மைச் செய்தி. தமிழ் மொழியிலிருந்துதான் கன்னடம் மொழி பிறந்தது என்று தக் லைஃப் பட விழாவில் கமலஹாசன் பேசியிருந்தார். இந்நிலையில் அதற்கு கன்னடத்தில் பல்வேறு தரப்பில் எதிர்ப்பலைகள் எழுந்திருக்கின்றன. தற்போது கமல் மன்னிப்பு கேட்காவிட்டால் தக் லைஃப் வெளியாகாது, நாளைக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையென்றால் படம் வெளியாகாது என்று கர்நாடக திரைப்பட சம்மேளன தலைவர் நரசிம்மலு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கி கேட்கலாம். பாரதி ராஜா வணக்கம். மேலும் தகவல்கள் என்னென்ன? தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய கமலஹாசன் தமிழிலிருந்துதான் கன்னடா பிறந்தது என்ற வகையில் பேசியிருந்தார். இந்த கருத்துக்கு கடந்த 2 நாட்களாகவே கர்நாடகாவில் பலத்த எதிர்ப்பு, குறிப்பாக நேற்று முன்தினம் இரவு போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டது, தக் லைஃப் போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டது, பேனர்கள் கிழிக்கப்பட்டது. நேற்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடந்தது மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்களும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்தார்கள். குறிப்பாக முதல்வர் கூட கமலுக்கு ஒன்றும் தெரியாது, கர்நாடகாவிற்கு நீண்ட வரலாறு இருக்கிறது என்றதெல்லாம் பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில இன்று கன்னட அமைப்பினர் கர்நாடகாவில் உள்ள கன்னட திரைப்பட சம்மேளன அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கமல் மன்னிப்பு கேட்கும் வரை தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிடக்கூடாது என்ற ஒரு அழுத்தத்தை திரைப்பட சம்மேளனத்திற்கு அவர்கள் தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து அவசரமாக இன்று திரைப்பட சம்மேளனத்தின் கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டு 24 மணி நேரம், அதாவது நாளைக்குள் கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்காவிட்டால் கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்க மாட்டோம் என கர்நாடக திரைப்பட சம்மேளனத்தின் தலைவர் நரசிம்மலு அறிவித்துள்ளார். கமல் என்ன விளக்கம் கூறினாலும் நாங்கள் அதை ஏற்க தயாராகவில்லை, எங்களுக்கு வேண்டியதெல்லாம் மன்னிப்பு மட்டுமே. நீங்கள் கன்னட மொழியை, அதாவது கமலஹாசன் கன்னட மொழியை கன்னடமும் தமிழும் சகோதர மொழி என்று கூறியிருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் தமிழிலிருந்துதான் கன்னட மொழி பிறந்தது, கன்னட மொழியின் தாய் தமிழ் என்று கூறுவதை எங்களால் ஏற்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்திருப்பதுடன் கன்னட சம்மேளனம், அதாவது கன்னடாவின் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், அனைத்துமே இதன் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இந்த தக் லைஃப் திரைப்படத்தை அவர்கள் அனுமதித்தால்தான் வெளியிட வாய்ப்புள்ளது. எனவே தற்போது அந்த சம்மேளனமே இது போன்ற ஒரு முடிவு, அதாவது 24 மணி நேரத்திற்குள் கமல் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்காவிட்டால் திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்க மாட்டோம் என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கார். ஏற்கனவே கர்நாடகாவை பொறுத்த மட்டும் 250 தியேட்டர்களில் இந்த தக் லைஃப் திரைப்படம் வெளியிட இருந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. இந்த நிலையில் தற்போது வரை அதற்கான பணிகள் எதுவுமே தொடங்கப்படவில்லை என்பதுதான் தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து அழுத்தமானது கன்னட அமைப்பினரால் கொடுக்கப்பட்டு வருகிறது. கமல் அவர்கள் நேற்று மன்னிப்பு கேட்க முடியாது என்று தெரிவித்ததை தொடர்ந்து கன்னட அமைப்பினர் இன்று கன்னட திரைப்பட சம்மேளன அலுவலகத்திற்கு உள்ளேயே சென்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதைத் தொடர்ந்துதான் இந்த அவசர கூட்டம் கூட்டப்பட்டு இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.